ஹலோ ஹலோ இன்னும் கொஞ்சம் எக்கோ ஐசிங்க. ஹலோ சொன்ன சொல்லு மாறாது கலிசரி முனியாண்டி நாட்டுல உன் சொல்வாக்கு தப்பாதுடா. என்னைய நாடு பூரா பேரு வாங்க வச்ச என் கலிசரி காளிமுனி ஐயா கொஞ்ச நேரம் உன் கலிசரி பிறகரைய விட்டு உன் தங்கச்சி காளியத்தவ கூட்டிக்கிட்டு இந்த திருவலந்தாபுரத்துல உள்ள உன் தங்கச்சி இந்த வெயில் உகந்தவனை கூட்டிக்கிட்டு எந்த குதிரடா எந்த குதிரடா இன்னைக்கு இந்த ஊரை வள வர போறவன் சொந்த குதிரை ஆடாத ஜாமிய என் கலிஜரி உடமரத்தான கூப்பிட்டாடே. இறங்காத தெய்வமும் என் கலிஜரி ஊத்தடியான கூப்பிட்டா இறங்க ஓடி வாடா. அழுயர விச்சரோமா அட அழுயர விச்சரோமா கருப்பு அதையாதுடா சீனாட்டு என் கருப்பே வெள்ளி புடியருவா ஓடி வாடா. உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு உன் இடமணிய கொஞ்ச நேரம் நீ மேமாட்டு 18ஆம் படி கருப்பா குத்த வச்சது மதுரை மேல மடக்கம்மாயா ஆண்டி மேல மடக்கம்மாயா பாண்டி முனியா நீ தங்கியிருப்பது வட்டாயுரணி என் பாண்டி முனி செத்த இளப்பார தாமது சட கருப்பாயுரணி ஓடி வாடா. அந்த கருப்பாயுரணியை விட்டு இந்த திருவனந்தாபுரத்துல உள்ள இந்த சாமிகளை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் நீ மகுடி ஓட்டு விளையாட எந்திரி ஓடி வாடா. ஒத்த காலே சப்பானியே அட ஒத்த காலே சப்பானி அவனுக்கு பிறவியில ஒரு காலு நொட்டியாடா வாடா. நீ படுத்தது கலுங்கடியா இன்னைக்கு அலறதுடா நீ வளர்த்த இத்தி மராய கூட வாடா. காளிமுனி ஐயா கூட வாடா. குத்து பார்க்க கூடி இருக்கிறான் நாச்சி ஏங்க எம்ஜிஆர் கோமாளி வந்துட்டாருங்க. வாவ் ஐ லவ் யூ டீச்சர் ஐ லவ் யூ. குத்து பார்க்க கூடி இருக்கிறான் அண்ணாச்சி கூத்து பார்க்க கூட்டிக்கு இருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு. கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு. நாடகம் பார்க்க கூட்டிக்கு இருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் நல்லபடியா துவங்கியாச்சு. கூத்து பார்க்க அருப்பு கோட்டை வட்டாரத்துல கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணன் தம்பிகளா கூத்து பார்க்க my mummy my father my sister my brother all family is coming okay. நாடகம் பார்க்க கூடி இருக்கிற ஆத்தாக்கா நாடகம் பார்க்க கூடி இருக்கிற ஆத்தாக்கா வம்சத்துக்கு மாலை ஓட்டிட்டீங்களா ஆத்தாக்கா. ஆமா சோத்து பானடிங்க தண்ணியை தூக்கி ஊத்திட்டீங்களா ஏ ஆத்தாக்கா. கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை நம்ம கருப்பனோட அருளோடு நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். இந்த வந்துட்டாங்கல்ல அந்த இடியாப்பத்தை கொஞ்ச நேரமா தான் அடுப்பு அமர்த்துங்கடாடே. இந்த கொடுமையா எவனோ சொல்லிட்டு போயிட்டேன் கட்டாளி மையம் எவனும் தெரியல. நீ அத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ மைசிட்டாளா சரி. இந்த பெரியவளுக்கெல்லாம் அப்படின்னா என்னன்னே தெரியல இடியப்பம்னு. நீங்க அந்த காலத்து உலக்க பழைய சீமக்கரை வாட்டி ஒன்றும் தெரியாது. இவங்க பூரா நல்ல நீக்குற பாயசம் அடு என்ன சீமக்கரவில போய் என்னன்னே பண்ணுவாங்க. அவனை பிடிச்சி சூம்பு என்னது நன்றி நன்றி எக்கோ வை இன்னர் ஏத்து. இதானே இங்கே பாஞ்சாருக்கு மை செட்டு போட்டாலு நல்ல ஏத்து போறோம். ஹலோ ஹலோ கூப்பிட்டா கருப்பே வருவானா? கண்டிப்பா வருவானே. சாமி வருமா? வரும்னே. வருவேன். அன்னை தந்தை தான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி திருவனந்தாபுரம் அருமை நல்ல 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 வந்திருக்கும் சபை வணங்கி திருவந்தாள்புரம்
அருமை நல்ல 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 சபை வணங்கி திருவிருந்தாள்புரம் கிராமத்தில் என் கட்டட கட்டழகி நமக்கு வெயில் உகந்த அம்மந்தா குடியிருக்கா குங்கும பொட்டழகி நமக்கு அம்மந்தா குடியிருக்கா குங்கும பொட்டழகி நீ ரோஜாக்கார தங்க முத்தா எங்க ஆத்தா இந்த கூட்டத்தில் எந்த பெண்ணு மேல குடியிருக்க ஓடிவா தாயி அன்னை தந்தை தான் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி சொன்ன சொல்லு மாறாது இந்த திருவனந்தபுரத்தில் எங்க பாட்டங்க காலத்தில் இந்த பெரும்புடுகு வம்சத்தில் பிறந்துட்ட மக்கள் எந்திரிவா ஓடிவா சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணப்பர் குலத்தில் இந்த சாமி இருக்கா இல்ல கொஞ்சம் இடமாறுதா என்ன நினைக்குது இந்த கண்ணப்பர் குலம் காக்க வந்த சாமி என்ன நினைக்கிற ஏன் இந்த தாமதம் ஒண்ணு இந்த கீகாட்டு கோடாங்கிக்கு தெரியலத்தாய் ஆடிவாமா நீ ஆவேசமா எந்திரிச்சு ஆடிவாமா தாயி ஓடிவா தாயி வா ஆளுயரவி தருவா கருப்பு நாடு மலையாள நாடு தாய் உன்னைய மலையாள நாட்டுல உன்னை வச்சு வளர்க்க முடியலடா எந்திரா என் கருப்பனை வச்சு வளர்க்க முடியலடா வாடா நீ ரோஜாக்கார தங்க முடா கருப்பே ஆடி வந்தா கட்ட வண்டியின் நொறுக்கு முடா உன்னை எதிர்க்கிற எதிரிக்கு வளர்த்து மாடு சாய முடாட்டா ஆளு இரவி செல்வா கருப்பு வாடா எந்திரா துள்ளி வா உன் மக்களை காக்க வாடா அருவா மலங்கிருச்சா கருப்பே கருப்பே ஆடுன அருவா மலங்கிருச்சா இல்லைங்க கிழவே ஆடுன சாட்டைய பேக்கரையாந்து நிறச்சா ஓடி வாடா கருப்பு உன் அருவா துணி ஏறிச்சாடா உன் அருவா எங்கடா வா வாடா வா மேலமட கம்மாயா தேவாடே மேலமட கம்மாயா யா பாண்டி முனியே நீ நித்த ஒரு நீச்சல் போட்டியாய் யா பாண்டி முனி இன்னைக்கு சுருட்டு வாடா அடிக்குதுடா திருவனந்தபுரத்துல சுருட்டு வாடா அடிக்குதுடா என் ரோசாக்கார பாண்டி முனி கருப்பாயூர்னு இல்ல என் பாண்டி முனி எந்த சாமி பின்தொடர்ந்தாலே இடவழியில விட்டு மாறுமுடா என் பாண்டி முனி பின்தொடர்ந்தா அவன் ஆயுசுக்கு விட மாட்டான் பாண்டியே பாண்டி முனியையா வேளமட கம்மாயாடா சுருட்டு வாடா அடிக்கலடா ஏ பாண்டி முனியே வாடா துளி வா காலு சப்பானியா உனக்கு பிறவில ஒரு காலு நொண்டியாடா என் கிளட்டு போய் நீ ஆடு மேச்ச கிளவண்டாய் தாய் ஒத்த காலு சப்பானியா ஆடி வாடா வாடா ஏ சப்பானி ஏ நொண்டி போல வாடா ஒத்த காலு சப்பானியா அவனுக்கு ஒரு காலு நொண்டியாடா ஆடு மேச்ச கிளட்டு போயெல்லாம் ரொம்ப நாளா காணா முடாய் ஒத்த காலு சப்பானியா அவனுக்கு ஒரு காலு நொண்டியடா உன் மக்களை காக்க வாடா சப்பானியே ஓடி வாடா பாண்டி முடி அண்ணே வந்துட்டான் அண்ணே கருப்பனு நொண்டி போய இந்த சோனையா வந்துட்டான் தங்கச்சியா காணா முன்னு என் கருப்பே அளவோகிறான்டா விச்சருவாளரை ஆடி வாடா ஐயா கருப்பு நீ
மக்களை காக்க வாடா ஐயா டேய் வாடா வாடா மலையாள செட்டுச்சியாக எத்தி தக்கர பொன்றாக்கு உனக்கு பண ஓலையில விளையாட்டு சாமானா பண ஓலையில கிழக்கு செஞ்சு கொடுத்தாகலாய் என்ன நினைக்கிற இந்த கண்ணப்பரு உளம் காக்க வந்த இந்த பெண்ணடி தெய்வம் என்ன நினைக்குது இந்த மக்களை காக்கிற எனத்தான் நினைக்கிறேன் தாயி காளியம்மா எங்கம்மா இருக்க ஓடி வா தாயி ஆமா ஒரு தரண்டிருச்சு உள்ள எங்க கிழவங்க ஆடுன சாமியே இந்த திருவனந்தாபுரத்துல ஒத்துமையே ஆயிருச்சு எங்க கிழவே ஆடுன சாமியே ஒத்துமையே ஆயிருச்சு நாடு திரண்டிருச்சு யமாமா நாடு திரண்டிருச்சு ஏமா நாடு திரண்டிருச்சு யமாமா நம்ம நாடகத்தை பார்க்க தன இளநம போய் எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ ராமச்சந்திரன் ஆட்டியாவாரி 501, கந்தன் எங்க அண்ணன் 201, என் முத்துப்பாண்டி கொத்தனார் 501, சுக்கில் தம்பம் ரகு ஆட்டியாவாரி சுக்கில் நத்தம் ரகு ஆட்டியாவாரி சார்பாக 201 மலர் மாலை அணிவிக்கிறார்கள் அன்பு உறவுகளுக்கு. இதுக்கும் சேர்த்து காசா வாங்கி கொண்டு வந்திருக்கலாம்ல. இந்த மாலைக்கும் சேர்த்து நீ காஜா கொண்டு வரணும் தானே. வெள்ளாட்டம் முழுக்க மட்டும் 50 ரூபான்னு விற்கிற மூடை. டேய் ஒரு கெடா கொண்டு வா, 2 பேர்த்த சென்னைக்கு போடணும். நன்றி நன்றி. மலர் மாலையின ஒத்து எங்களை கௌரவப்படுத்திய என் அன்பு உறவுகளுக்கெல்லாம் நன்றி. உழைக்கிற வர்க்கனுக்கு தாயா தெரியும் பசியோட அருமையும். வானே எங்க அண்ணே வா, இங்க வர எங்க அண்ணே வந்திருக்கு. சென பிடிச்ச எங்க அண்ணே நொச்சிகுளம் என் அன்பாலயம் இருக்கக்கூடிய இடத்திலே சின்ன வயதிலிருந்து என்னை தூக்கி வளர்த்த எங்க அண்ணே நீதி அண்ணே. எங்க அன்னை சார்பாக ரூபாய் 501. ரொம்ப நன்றி அண்ணே. நன்றி நன்றி. என் சிங்கம் ஆனந்தம் மருமகையே அறையா ஆனந்த மருமைய சேலம் மாமா. நன்றி மாமா. அன்பாலயத்துக்காக 501 மாமா. ஓகே மாமா, ரெடி மாமா. சுக்குலத்தா மலைப்பாண்டி எங்க மச்சான் சார்பாக 201. இன்னும் 300 அங்க மச்சான் போய் வெதரை அழைச்சிட்டு வாங்க மச்சான். ஆமா அண்ணே இது யாரா தூக்கத்தில் எழுதி போட்டவன் கருப்பேன் பாட்டு பாடுன அப்போ இவ்வளோ நேரம் ஹிந்தி பாட்டா பாடுனே. எனக்கு ஒரு சந்தேகம்னே. என்னப்பா? இல்லைண்ணே இந்த வெதர்னா கொட்டையாண்ணே. வெதர்னா கொட்டையா? கொஞ்சம் குனிவேன், 4 அடி அடிச்சுக்கிறேன். ஏற்கனவே கடுப்புல இருக்கேன் பேர் அன்பு கொண்டு. அப்போ உண்மையிலுமே வெதர்னா கொட்டையா? ஏலே இருடா என்னமேனே இந்த நியூக்குறக்காரன்ட்ட கேள்றா. ஆனால் ஊரே அடிச்சு கிடந்தா வெத்தலை ஓடுறதை நிறுத்தாத. உன்னை எட்டுட்டு எத்தனை ஊரில் நான் செருப்படி வாங்குறது? வெத்தலை துப்பி விட்டுறேன். அப்பா அங்கே கொஞ்சம் தள்ளிங்கப்பா, அவன் கிருசி கட்டையும் புரிச்சுட்டுவேன். பாண்டா பயல்களா, அவன் பிளாக்கு பாண்டா வச்சுக்கிறேன்டா. சாமி சாமி இல்லாமல் யாருமே இல்லை. 21 வருஷமா நாடக உலகத்திலே கள்ளிச்சேரி காளிமுனியனும் 18ஆம் படியனும் இல்லை என்ற நாள் இல்லை. நாங்கள் பரம்பரை கோடாங்க. சொன்ன வாக்கு தப்பாது, சொல்வாக்கு மாறாது. சும்மா விளையாட்டுக்கு எந்த ஊர்லேயும் வந்து ஜாமியை கூப்பிட முடியாது. அவன் ஜாமியாடு இருக்கன்னா அவன் ஜாமி துடியா இருந்தாத்தே உள்ளூர் ஜாமியை தூக்கி முடியும். இங்கே உள்ள சாமி பூரா பாட்டைங்க காலத்தில் கண்டெடுத்த தெய்வம் பூரா வீரம் குறையாம இந்த மக்களை காக்குது. வந்த சாமிகள் சாட்சி. நம்புற ஆளு கைதட்டுங்க. வாசிங்க வாசிங்க.
சின்ன அழகுமலை, சோதி, அம்முக்குட்டி, வெள்ளி செவ்வா, துர்க்கைக்கு விளக்கு போடுங்கோ. அவ்வளவுதான். கருப்பேன் காப்பாத்தாரேன். சுபஸ்து சுபஸ்து. அதை நெய் எடுத்து அவன் இதுல ஊத்துங்கோ. சிங்கா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு மேல பண்ணுவேன். ஒவ்வொரு ஆளா சொல்றதுக்கு அது ஆடல் பாடல் கிடையாது. கேசட்டை மாத்தி போட. வாட் ப்ரோ, வாட் பழைய டொங்காஸ் ப்ரோ, என்ன புத்துரு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அப்புறம் பூரா பத்தி அடுப்பு பத்த வச்சு இடுப்பு அவைக்க சொல்லிடுவேன். என்னே ஏ அண்ணே, ஏ பெரிய பையனே, என்னே என்ன வேணா பாடுறேனே. அண்ணே உனக்கு என்னண்ணே? பெரும்புடுகு முத்திரை ஏற்பாடு தானே? பாரு, ஒரு பாட்டை பாடிட்டு அப்புறம் பார்த்துக்குவோம். எக்கோ வை. ஹலோ ஹலோ. காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாத, காட்டு புள்ளி வழி மறைக்கும் லேசா கலங்கி நிக்காத, பெரும்புடுகு பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு, அவன் கண்ணப்பரகுளம் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு, அவன் அம்பலகாரம் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு, அவன் மூப்பரம் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புள்ளி வழி மறைக்கும் கலக்கி நிக்காத, பெரும்பிடுகு பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு, அவன் பெரும்பிடுகு பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு, அவன் முத்துரையர் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணபுரகுல வம்சம் ஐயா, சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணபுரகுல வம்சம் ஐயா, பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு, அவன் முத்துரையர் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு, அவன் மூப்பரம் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு, அவன் அம்பலகாரம் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. என்ன வேணா பாடுவேன். பைசா வரலையே ப்ரோ. எங்க அண்ணே பெரிய தம்மையனே, தம்பியை வந்து சொன்னையே ஒரு 500 ரூபா கொடுத்தியா? ஆயத்தொன்னா நன்றி. என்னது பாட்டு புள்ள அவன் யாராவன்? இரு தம்பி, என்ன வேணா பாடுவேன். அப்போ வாங்க போ, விழா கமிட்டி வாங்க போ, பொண்ணோட போத்துங்க. அவன் சித்தி மயன் தான், சின்னவன். ஹலோ, அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு திருவனந்தபுரம் கிராம சார்பாக இந்த பொன்னாடையை அணிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக விஓ அவர்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை அழைக்கப்படுகிறோம் கிராமத்தின் சார்பாக. விஓ விஓ ஐயா, விஓ தான் ரொம்ப கஷ்டமான வேலை உண்மையிலே. இடியப்பம் விஓவுக்கே இடியப்பம் வைக்கிறாங்க பாரு. மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா கூப்பிடுங்க. போட்டாச்சா? அடுத்தபடியாக கொட்டகை அமைப்பாளர் சோழமலை எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
சோளமலை. அடுத்தபடியாக ஒளிவரைக்கு முனியசாமி ஆடியோ உரிமையாளர் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கொட்டக அமைப்பு அருமையான கொட்டக அண்ணன். எங்கே ஓட்டிருக்க? ஆமா, 500 அடி நீளம், 800 அடி அகலாம். எங்க அண்ணன் கோயில ஓட்டிருக்கான். அது கொட்டகை போடுறதுக்கு ஒரு இது வேணும். உண்மையிலே இந்த குழி தோன்றது தொழியாது. யார சொல்ல? மைசெட்டுக்காரங்க முனியசாமி தானே. முனியசாமி ஆடியோ சின்ன மோப்பன்பட்டி உரிமையாளர் வாங்க. பணிவுரை வாங்கிட்டியா? மைசெட்டுக்காரன் முதற்கொண்டு கிறங்கிட்டியா? இங்கே 6 மணி கொண்டிருக்கும் உலகத்திலே பெருங்கொண்ட ஒரு திண்ணிக்கூதி மகன், சாரி புற முட்டனாக் திண்ணிப்பைய மகன், என் அன்பு தம்பி கடமாடு புகழ் வெட்டி விட்ட பயலுகட்ட தம்பி மணிகண்டன் பொன்னாடி ஓத்து கௌரவப்படுத்துகிறார்கள். மிருதங்கத்து கொண்டிருக்கும் கப்ளிங் மண்டையன். காலை ஒரே அடிதான், என்ன பாட்டு படி நீர்மால அடியா அடிப்பேன். கிண்டா 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 வாடா சோக்கர் வாடா. ராமர் டிரைவர் என் தம்பி 201 சொல்லாம கொள்ளாம ஓடுறேன். லவ்வர் போன் அடிக்கும் போல என் தம்பி வேமா ஓடுறானே. அடுத்த வருஷம் உனக்கு கருப்பையும் பிறப்பான்டான் இருப்பா. அதுக்குள்ள ஒரு ஆள் உள்ள வந்துருச்சு என் தம்பி. பலவாத்தி என் கண்ணே அருள் நீலகண்டே வாங்கிட்டியா? அப்பு ஜப்பாய் இந்த யூடியூப் ஒன்று போடு. வாப்பா மைனே வாப்பா. வாங்கடா பாம்பாட்டி மாரிமுத்து அஸ்டன் வாப்பா. அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. ஏசி ஒத்துக்கிறானே. யூடியூப் அப்போ யூடியூப் ஒன்று போடுங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் உலக நாட்டில் உள்ள தமிழன் கைபேசிக்கெல்லாம் கொண்டு வருது எதுனா நம்ம ஊர் பெருமையை நாடகத்தை இந்த யூடியூப் சேனல் கைதட்டு கொடுங்க சிங்கங்களா. ஆயிட்டு அதே என் தம்பியை வாப்பா. இந்த பேண்ட்டில் கையவரெல்லாம் வைக்கக்கூடாது. எதற்க மறைச்சிக்கிட்டு கம்பு கூட்டில் அறையுவேன். ஆடியன்ஸை பார்த்து கும்பிடுப்பா, மக்களை பார்த்து கும்பிடு. வெக்கப்படுறான்டா செனமுண்டை. மாரிமுத்து பிளேட மில்றா. சமையல் மாஸ்டர் தம்பியப்பன் எங்க இருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சமையல் மாஸ்டர் தண்டியப்பேன் எங்க அண்ணே அருமையா சமைச்சிருக்கு. நான் எங்கேயும் சாப்பிட்றதில்ல, சாமி போடுறதுனால சூப்பர். வாழ்த்துக்கள்ண்ணே. இன்னைக்கு பெண்களை விட ஆண்களை தான் அதிகமாக சமைக்கிறா. காரணம் கணேஷ் போயில இங்கே வா எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுருவேன். பொன்னாடைய போத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம். இந்த கிராமத்தினுடைய இந்த அன்புக்கும் இந்த பாசத்துக்கு தான் வந்தேன். காசுக்காக நான் வரவே இல்லை. உண்மை அதை என் தம்பிகள் எங்கள் அன்னைகள்லாம் இதே உண்மை. ஏன்னா மனிதனுக்கு மனிதன் உதவி செய்துவிட்டு சொல்லி காமிக்கக்கூடிய உலகம் இந்த உலகம். மனிதனுக்கு மனிதன் உதவி செய்ய மறுக்கக்கூடிய உலகம் இந்த உலகம். ஆனால் தன்னுடைய கண்ணை தெய்வத்துக்கு கொடுத்த கண்ணப்பர் குலம், சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணப்பர் குலம். இங்கேதான் அன்பை பெற்றிருக்கிறேன். இந்த குலத்திலே நான் சம்பாரிச்ச சொந்தங்கள் தான். இது மட்டும் கிடையாது, பல லட்சம். மறக்க மாட்டேன் உங்களை எல்லாம். காசு என்னையா காசு? காசு முக்கியம் கிடையாது. தன்னுடைய கோடிக்கணக்கில் கொடுத்து இழந்தார் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. அவரே தூக்கி மிதிச்ச தமிழகம் இந்த கோமாளி சேவை செஞ்சா என்னை தூக்கி கொண்டாட போதா? கிடையாது. அதனால என் அன்புக்குரிய உறவுகளே, பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் என் ஆண் சிங்கங்கள் அத்தனை பேருமே கேப்டன் விஜயகாந்த் ஐயா தான். நீங்கள் அதே மாதிரி புருஷனை எத்தனை வாட்டி 1008 அவஜாரி போய் போட்டாலும் பையலையும் சொல்ற பொம்பளை கூட சத்தியம் பண்ணு இங்க வாங்கலேன், நீ வீட்டுக்கார வைய மாட்டியாக்க, டெய்லி அத்தான் சாப்பிடுங்க அத்தான் தள்ளுங்க அத்தான் சொல்லியாக்க, வாமுண்ட சலுப்புடு. அப்படி இருந்தாலும் என் தாய்மார்கள் அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய அன்னை தெரசா. நீங்கள் எல்லாம் ஒரு பிள்ளைக்கு ஒன்றும் தெரியல, வர வீட்டுக்கு போங்க. அன்னை தெரசான்னு சொல்லும் போது உங்க காதல திராசுன்னு கேட்டிருக்குமே, என்ன திராசுன்றேன், எதுவும் கத்திரிக்காய் எதுவும் நிறுத்து போறேன்னு நினைப்பேன். அன்னை தெரசா என்றால் யார்? அனாதைகளையும் உறவுகள் இல்லைன்னு சொல்றவருக்கெல்லாம் ஒரு தாயா இருந்து வளர்த்த தெய்வம் யாருன்னா அன்னை தெரசா. அனாதைகளுக்கு வாழ்வு கொடுத்த தாய். யாரு மயம்பா? என்னடா அட்டைப்பூச்சி மாதிரியே இருக்கு. வாட்புறம் ப்ரோ, இது பால்வாடி இல்லை,
இது தாயம் விளையாடுற இடம். அவன் பாத்தியா உன் பேரனாக்க உள்ள கொண்டு வா, அமர்த்திட்டு வா. விஜய் இருக்குல்ல கிரு மாடு, நீனு கொஞ்சம் ஜலபிட்டு வா. மரியாதை அவ்வளோதான்னு கேட்க டான்ஸு. ஆமாம் முடிஞ்சான். டிப்போவில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். அவங்க எது எப்படி இருந்தாலும் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். நாடகம் என்ன நாடகம்? இடியப்பா அப்படி சொல்றா. அவன் மூத்திரத்தை குடுறா, பட் உப்பு வைக்கும்னு. நேத்து பையன் எப்படி புளியறியான் பாரு இடியப்பா. என்கிட்ட நாடகம் பேரு இடியப்பா மாடா கப்ளிங். ஆனா என் தம்பிகள் பூரா, என் தம்பியை பூரா சந்தோஷமா இருப்பது இந்த வார்த்தைக்காகத்தான். ஏண்டா மூத்திரத்தை குடிக்கிறது ஒரு சந்தோஷம். தம்பி இந்த பக்கம் தானடா இருக்கு கூமாப்பட்டி, இப்படி போயிடலாமா? அவன் தங்கப்பாண்டிக்கு எங்கனையே மச்சம் இருக்கடா, நல்லா இருக்கணும். அவனுக்காக நான் அடுத்த வருஷம் உருண்டு கொடுக்குறேன். என்னன்னு உருண்டு? அவன் தாண்டா உண்மையிலே ஆம்பளை. ஒரே இழுதாண்டா இழுத்தேன். என்னங்க என்னங்க ஆவாளதான் முடிஞ்சு. சீத்தமிழ் போயிட்டேன். நான் அந்த இருக்க சித்திரை கொண்ட தாண்ட முடியல. எப்படி தாண்டுவேன்? ஏமே காலே தூதேன் எமகண்டேன். 4 பேரும் அப்படியே இருக்கீங்களடா. நேற்று போய் இடியப்பா வைக்கிறேன், இன்னைக்காவது லைட்டா சூம்பி இருக்காடா. உண்மையிலே அனில் கதை செக்ஸா இருக்கும் ப்ரோ. என் தம்பிகளுக்காக நான் முண்டமா கூட நிற்பேன். நான் நிற்க மாட்டேன், டான்ஸ் பாவாடைய கழட்டி விட்டுருவேன். ப்ரோ அவங்க அதுக்கு தான் இருக்காங்க, அவங்களுக்கு லேடிஸ் கிடைக்கல. ஒல்லே அடிப்பு தான் அந்த அதில் பிறந்திருந்தேன். ஆனால் இந்த தங்கப்பாண்டி, சீப்பி முத்து, அப்புறம் ஒருத்தன் திருநெல்வேலி பக்கம் ஒரு தம்பி ஆடுவேன். பாண்டா கிடையாது அவன், அங்கே பேண்டா, இங்கே பாடா பாண்டா மேலூர். அவன் ஹோட்டலில் வந்து புரோட்டா பணிகிறவன். ஆனால் தங்கப்பாண்டி அருமையான பிள்ளைப்பா. அந்த பிள்ளை யாரு உள்ளேன்னு தெரியல, செக்கச்சவேன்னு இருக்கா. கிணத்துல ஓட்டு தடவுறான்டா. கிணத்துல தடவுறேன், செந்தட்டில் ஓட்டு அடிக்கிறேன். அதில் ஒரு பாட்டு போட்டேன், இஞ்சி பழகா மஞ்ச சேக பழ. ஆனா நெகத்திலிருந்து நக்கி வந்தேன் பாரு. வந்தாண்டா நக்கு பயலுகட்டா. ரொம்ப பெருமையா இருக்கு. கொஞ்சம் குனிரியா 7 அடி அடிச்சுக்கிறேன். இதுல இருந்து இளைய சமுதாயத்துக்கு என்ன சொல்றேன் தம்பிகளுக்கெல்லாம்? அண்ணே இருந்தேன் சொல்றேன் சிங்கா. என் தம்பிகளுக்கெல்லாம் ஒன்று மட்டும் சொல்றேன். நீ ஏதாவது ஒரு விஷயம் உன் மனசுல தோணுதோ, இதைத்தான் நீ செய்யணும்னு நினைக்கியா, அதை யாரு சொன்னாலும் நிறுத்தாது, செஞ்சுக்கிட்டே இரு. அது உன் மன நிம்மதி, கடைசியில வெற்றி அடைவார். அதே மாதிரி பொண்ணு கிடைக்காத ஆம்பளை பயலெல்லாம் உள்ள வாங்க, பிளாஸ்டிக்ல செஞ்சு வச்சிருக்கேன். பிளாஸ்டிக்ல என்னன்னு செஞ்சு? ஏன்ட்ட வந்து போட்டோ எடுக்கிறவன் கேட்குறானப்பா. போட்டோ எடுத்து விட்டு கேட்குறேன், ஏன்னே நீ ஊரா போறியாங்கிட்டதும் பொண்ணு இருந்தா சொல்லுவேன். நான் கேட்டேன் வயசு என்ன இருக்கேன்? 51 முடிய போகுது. ஏன்னா பொண்ணு கிடைக்கல. லவ் பண்ணாதாலாம் கைதுக்கு, லவ் பண்ணாதாலாம் இதெல்லாம் ஓவர். இன்னொரு லைனா இன்னொரு கப்பலிங்க ரெடி பண்ணிட்டேன். அவன் இந்த இப்படின்னு சொல்லிட்டு இறக்குனேன் பாரு. நீங்கள் திருமணம் ஆகவில்லையா? கவலை வேண்டாம், இந்த கப்ளிங் மண்டனை பாருங்கள், அவனுக்கே ஆயிருச்சு, நமக்கு ஆகும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். தான் இதே மண்டையில முதல்ல உட்கார்ந்து வந்திருக்கேன். இந்தா அவன் பொண்டாட்டி வந்தது, என்ன பூரி இங்கன்னு கிடக்கு அப்படின்ட்டு அவ அப்பாட்ட போய் சொல்லிச்சு, அப்பா எறும்பு சாப்பிச்சு கொண்டு வாங்கப்பா. ஏன் பூரி கிடக்குப்பா, எறும்பு வச்சிரும்னு தலையை சுற்றி போட்டு விட்டு போயிடுச்சு. இவன் முண்டை அடித்த சரக்கு படுத்துட்டு காலையில் 4 மணி, ஐயோ நமக்கு பொண்டாட்டி காணோம் அப்படின்னு பொம்பளைய உரம் வரிசையா சப்பலை வந்தவன் போல, இந்த விருந்தாடி வந்தவன் போல உரம் படுத்துக்கு வந்திருக்கு. பொண்டாட்டி ஊட படுத்து கிடக்க. இவர் போய் உள்ளே போயிட்டேன். உள்ள போய் பொண்டாட்டி நினைச்சு காலை தூக்கி போட்டிருக்கேன். பொண்ணோட ஆத்தா அடங்கோத்தா அடங்கம்மா. அப்புறம் மாமியாட்ட மன்னிப்பு கேட்டு இந்த வந்துட்டான், என் தம்பி வந்துட்டான். ஒரு பாட்டு பாடிக்கிறோம்ப்பா. இடது பக்கம் ஜங்கனும் சரியில்லை. எக்கோய் அனில் எக்கோ கட் பண்ணு. அவங்களுக்காக ஒரு கதை மட்டும் சொல்லிக்கிறேன். பொம்பளையாளெல்லாம் கோச்சிடக்கூடாதான் கேட்குறாங்க. நான் என்ன செய்ய? ஒரு யானை அருப்புக்கோட்டை பானு ஹோட்டல் இருக்குல்ல,
அங்கேயே டெய்லி வந்து கோலம் போட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அந்த பானு ஹோட்டலுக்குள்ள ஒரு எலி இந்த யானையை பார்த்துருச்சு. ஆனால் ஆளு அவ்வளோ பெருசாக இருக்கு, கப்ளிங் நல்லா இருக்கு. யானை காதில் போய் சொல்லியிருக்கு, யானை யானை உடனே ஒரு நாளைக்கு கர்றான் புறாங்கிறான், உடனே ஒரு அடி அடிச்சுக்கிறாங்க. யானை சொல்லியிருக்கு, இங்கே அடிச்சுன்னா அருப்புக்கோட்டை வட்டாரத்துலேருந்து பூரா வந்து அடிச்சிருவாங்க, வயலு பூரா காலேஜ் போகிறவங்க, அப்புறம் ஸ்டாம்பு அழிறப்பெல்லாம் வச்சு அழிச்சிருவான். நீ என்ன பண்ணுறீன்னா இந்த அவுட்டரில் வந்துரு, ஒரு இளநீ தோப்புக்குள்ளே நான் போய் க்ளீன் பண்ணி உட்காந்து சரின்னு இளநீ தோப்புக்குள்ளே யானை எலி வந்து தகத்து எரிஞ்சிடும் அப்படின்னு வாமப்பில் இருந்திருக்காரு. இந்த எலி முண்டை போய் யானை முதுகுது தும்பு கை கால் அம்புட்டி ஏறி பார்த்துருக்கு, முண்டைக்கு கப்ளிங் தெரியல. கடைசியில் பார்த்தா உள்ளே போயிருச்சு. அப்புறம் யானை குசை போட்டோன்னு வெளியே வந்து திருப்பி அந்த எலி மெதுவாக இப்படி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ அந்த யானை தலையில ஒரு இளநீ விழுந்திருக்கு. இந்த யானை ஓ எலி ரொம்ப ஒலிக்குதா, மெதுவா செய்வா. தென்பாண்டி தங்கப்பாண்டி பால் பாண்டி, தங்கப்பாண்டி பால் பாண்டி, எத்தனை பாண்டி இருந்தாலும் எத்தனை பாண்டி இருந்தாலும் ஊருக்குள்ள தவிர யாருக்கும் தெரியல, ஊருக்குள்ள தவிர யாருக்கும் தெரியல. நானும் பிறந்தது ஐயா, நானும் பிறந்தது சிவகங்கையா, தங்கம் பிறந்தது ராமநாடா, ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்தது ராமேஸ்வரம், ராமநாடு ராமநாடு, ஆனனே ஆனனே, தென்பாண்டி ராமநாடு, நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு, நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராம 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 ராமநாடு, 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 ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு, படுத்திருக்காரு, கேட்கரும்பா வைக்கரும்பா, அவர்தான் அப்துல் கலாம். அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு, நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா, அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா, பெரும் பாசமிகு நம்மள்களா, ஏதன் பாண்டி ராம 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 ராமநாடு, ராமநாடு, ஏ ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு, படுத்திருக்காரு, கேட்கரும்பா வைக்கரும்பா, அவர்தான் அப்துல் கலாம். அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராம ராம ராமநாடு, நம்ம தேசப்பிதா அவர்தான் அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா, செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா, கல்வி வள்ளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா, ஏதன் பாண்டி ராமநாடு, ராமநாடு, ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு, படுத்திருக்காரு, கேட்கரும்பா வைக்கரும்பா, அவர்தான் அப்துல் கலாம் ஐயா. மைசெட் சூப்பர். பின்மீது கணக்கி வீணா, தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா, நின் மீது கனகேறினார், தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம், ஏதன் பாண்டி காந்தி நகர்
தமிழ். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். கைதட்டின 17 பேர் தான் தமிழ்நாடு. நீங்க ஒரிசாவை ப்ரோ. கைதட்டுங்கள் கண்ணப்புறகுல உறவுகளே, கைதட்டு. இடியப்பம், பனியாரம், கொலக்கட்டை, கப்ளிங், ஓசு இது தெரியுது. அப்துல் கலாம் என்ன செஞ்சாருன்னு ஒரு ஆள் எந்திரிச்சு சொல்றேன், வெடி வச்சாருன்னு. ஆமா, சிவாஜி வெடி கம்பெனி கூட அவர் கம்பெனி தானே. புஷ்வானா வருது, தரச்சக்கரா வருது. நல்ல மனிதர்கள், ஒன்னே ஒன்று சொல்றேன், நல்ல மனிதர்கள் இவ்வுலகத்திலே அதிக நாள் வாழ மாட்டார்கள். ஏ வினோத், ஏ வினோத், என் ஜட்டி ஓட்டடா ஏலே. ஆனா அவன் இழுத்து விட்டு போயிடாங்கப்பா. ஏ ப்ரோ, செக்ஸ் வேடா சொல்ல சொல்றான். ஐ வாண்ட் ரிவெஞ்ச்னே. என்ன சொல்ற முண்டை, மொட்டனாக்கு முண்டை. இந்த கிராமத்துல அவுடு யூடு பெரியவங்க இங்க உட்கார்ந்துருக்காங்க. இவருடைய அருமையும் பெருமையும் இளைய சமுதாயத்துக்கு எப்ப தெரியும்னா, அவர்களுடைய வயதை தொடும் பொழுதுதான் தெரியும். அவங்க பாதுகாத்த இந்த கிராமத்தினுடைய வழியும் முக்கியஸ்தராக இருந்த அந்த பதவியும் அப்பத்தான் தெரியும். ரொம்ப நன்றிங்க. என்னத்தா அந்த ரோட்டில் 30 பேர் இருக்கீங்களா, வீட்டுக்கு போயிருக்கலாம். எங்கள் அக்கா 100 நாள் வேலைக்கு போகும்போது அதில் தான் போகுமா. ஏக்காய், வீட்டில் போய் 1 லிட்டர் மண்ணெண்ணெய் எடுத்துக்க, பீரு பாட்டில் ஊற்றி எண்ணெய் எரிஞ்சிரு, தாயை செத்துறேன். நான் கூட வேற நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் நான் என்ன பண்ணுவேன்? ஏக்காய், இங்கிட்டு வா, இங்கன்னு வாங்க, எல்லாரும் தாயை விளையாடுவான். ஆனால் இதுக்கு தாயை விளையாடுற லட்சணத்தை நான் சொன்னால் என் தம்பியை உறைஞ்சிருச்சிருவாங்க. பொம்பளை ஆளுகள் மேலும் எந்த பொம்பளையாவது நான் வரும்போது தாயம் போடும்போது இந்த விருத்த வல்லைன்னு கெட்ட வார்த்தையில் பேசினா மசுத்தாத்தே வருவேன். ஏலே, தாயம் கட்டையை நல்லா தேய்ச்சிக்கிட்டு நல்ல மட்டை தரையில் உருட்டி விடு, விருத்தமாக விழுகும். இதில் விருத்த விழுகாத முண்டை எங்கள் ஊரில் ஒரு தாயம் உண்டா. அடுத்து ஒருத்தி அடி தேவடியா ஒரு 12, இன்னொரு பொம்பளை அடி குச்சிக்காரி ஒரு 3. தேவடியா அந்த காலத்தில் தாய கட்ட. நீங்கள் சிரிக்காதியப்பா, நீங்கள் சீட்டு விளையாடுற லட்சணம் புழு புழுன்னு இருக்கு. சீட்டு உனக்கு ராஜி பச்சி இருந்துச்சுன்னா வந்து அடிக்க போது சீட்டில் இவன் அடங்கோத்த சோக்கர் வாடா, அடங்கொம்மா ஒரு கிங்கு வாடா வாடா, அப்படித்தான் ஒருத்தர் இழுத்தியா வாடா, ஒரு ராசாண்டு அவன் சட்டி எழுத்துட்டான். சட்டி எழுத்துன்னு உள்ள பார்த்துட்டு என்ன அதுக்குள்ள உலக்க வந்துருச்சு, மிரண்டு செருப்புட்டு அடிச்சு. அதுல பிறந்த வந்தேன் அவன். நோட்டீஸ் படி. லவ் காதல் என்பது என்னன்னா பீங்கா மாதிரி. லவர்ஸ் நான் தான் எழுத்து விட்டேன். ஒவ்வொரு கதையும் நான் ஆரம்பிச்சேன், என் தம்பி ஊரம் கிளம்பிட்டாங்க. பெத்த தகப்பேன் போன் அடிக்கிறான், மயனுக்கு போன் அடிக்கிறேன். மயன் அருப்புக்கோட்டில் இருக்கான். எங்க இருக்கான்? இளையராணி தியேட்டர்ல படம் பார்க்குறான். அவங்க அப்பா இங்கிருந்து சொல்றார், ஏ கருப்பு, என்னப்பா எங்கிட்ட இருக்க? நான் ஜிம்மில் இருக்கேப்பா. பார்த்தா சீட்டில் படுத்துக்கிட்டு படத்தை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னப்பா வரும்போது என்ன பண்ணுறேன்னா, உங்க அம்மா மைதா இல்லையா, வாங்கிட்டு வா. ஏ போன வைப்பா. என்ன மைதா? பார்த்தா மைதா வைப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் லவர் போன் அடிக்குது. அதே தியேட்டருக்குள்ள உட்காந்துட்டே சொல்றான், என்னடா சுமிதா, ஏ கருப்பு, நோத்தா எங்கள் வீட்டில் பருப்பே இல்லைடா. இவன் உடனே இரு 3 சூப்பம் தூக்கிட்டு வந்து போட்டுறேன். ஏன் பேம்பஸ் இல்லைடா, குட்டியானையில் ஏற்றிட்டு வந்துடுறேன். காசுக்கு என்ன பண்ணுவேன்? எங்கள் அப்பன் டிவி புட்டியை வித்துருவேன். அப்போ அவன் என்ன பண்ணுவேன்? 30 முண்டை அல்ல, நாளைக்கு கொண்டு விடுறேன், நீர்மலைக்கு வந்து அழுதுட்டு போ. தம்பி சிரிப்பு கிடையாது. காதலிக்காக பெத்த தகப்பனை கொல்லக்கூடிய தமிழ்நாடு இஸ் பிளேட் இன் தி அட்டாக், சங் இன் தி லாங். சிந்திக்க வேண்டும். இளைய சமுதாயம் அத்தனை பேருமே பெத்ததாய் தகப்பன் படக்கூடிய கஷ்டத்தை எந்த ஒரு மகனோ மகளோ அதை பார்த்து படிச்சு பெரியாள் ஆகிறியா நீதாயா நான் வணங்குற தெய்வத்துக்கு சமம். இருக்கிற எங்க அப்பங்கெல்லாம் பார், அவர்கள் பல்லு போனதுக்கு காரணம் வா போடு வெத்தலை போடு. வெத்தலை போடக்கூடாது தம்பி, நீங்க ஏதாவது நிறுத்தி விட்டுருக்கா சிரிச்சு. அந்த மாதிரி அந்த ஆங்கிள் கிடையாது.
கணேஷ் போயல போற ஆள்லாம் கைதுக்கு மணி கட்டர் ஒடிச்சு போடுவேன். போடக்கூடாதா ஐயா, கணேஷ் போல ஓட்டுறாயா அவன் ஏய் விட்டுருவேன் காவல்துறையிட்ட. ஆனா முதல்ல கணேஷ் போயல ஆரம்பத்தில் பார்த்துருக்கேன், கடையில் 500 சரம் தொங்கும். இப்போ போடுறேன் கூட கரூருக்குள்ள உட்காந்து போடுறேன். ஏப்பாண்ணே ரைடு ஓவர்னு வீட்டை விட்டு அருப்புக்கோட்டில் போய் போட்டு வர்றேன். ஒரு உருண்டை எங்கன ஓட்ட சொல்லி கொடுத்துருவேன் பக்கத்து வீட்டுக்காரன். அவன் அழகர் ஒரு மாதிரியா பாக்கெட்டை இது பண்ணுறாயா. உண்மைதான். ஏய் இம்புட்டு என்ன எங்கள் ஊரில் எதிர்த்தாப்புல சொந்த மச்சனை போட்டு அடிக்கிறான். அடிச்சா மச்சினை கத்துறேன், ஏன் மச்சான் இவன் ஜன்னல்லையா பார்த்துக்கிட்டு தெரியாம அடிச்சு அவனை கையை காலம் முடிச்சு போட்டு போயிட்டாங்க. போய் ஊருக்காரங்களா ஏ ஆயந்தான் இருந்தாலும் தங்கச்சியை கட்டினவன் போட்டு அடிச்சிருக்காங்க, நீங்களும் தானே முண்டை இருந்தா காப்பாற்ற வேண்டானே. எப்படி காப்பாற்றுவேன், அன்னைக்கு புயலை கேட்குறேன் தரமாட்டேன், புயலுக்கு அடி வாங்கி விட்டுட்டேன். என் தம்பியை சொல்ற மாதிரி டீஸ்புட்டி ஏலே இருங்கப்பா. என் தம்பிகளுக்காக நாடகம் வைக்கணும்னா நீங்க 3 நாடகம் நடத்தணும். ஒரு நாடகத்தையும் இங்கே புழுப்புழுன்னு இருக்கு, இதுல 3 நாடகம் கப்பல். அண்ணா இங்க வாவேன் உன் வயசுக்கு என்ன கப்பலிங் கேட்குது? உன் வயசு கப்பலிங் கிடையாது, உன் வயசுக்கு லாடம் வேற தள்ளி நீர்மலாடியா. இந்த கணேஷ் போயில போடும்போது பார்த்துருக்கீங்களா, என் தமிழ்நாட்டுக்காரன் மாதிரி செய்ய முடியாதுப்பா. இந்த வந்துட்டா போயில வாங்க என் தம்பி வாடா என் சிங்கம். சரி லட்சுமி போர்வல் நவீன முறையில் போர்களை கர்றாங்க 4 ரஞ்சு 6 ரஞ்சு போர். வீட்டிற்கு தோட்டத்திற்கு போர் போட்டு தர போனோம். எவாடா அருமையான விஷயம் காடுறா. வீட்டுக்கும் தோட்டத்துக்கு போடாம ஏன் நாளைக்கு வந்து கேஸ் அடுப்புக்குள்ள இறக்குறியா? விதி எப்படி அடிச்சிருக்கேன் பாரு. வீட்டுக்குள்ளே 4 ரஞ்சு, அவுட்ரு தோட்டம்னா 6 ரஞ்சு. இங்க சத்தம் வந்துடும் வீட்டுக்குள்ள கட்டானா. ஓகே ரோபோ போர் யார் எல்லாமே செஞ்சுட்டு வந்துடும். அது ரோபோ போர் 1000 அடி ஆளவரை போட்டு தரப்படும். ஆமா காசு எங்க காசுடா. 35 அடியில தண்ணி வர வச்சா உனக்கு நான் என்ன வேணா செய்வேன். 1000 அடி படியில் ஆஸ்கள் அடுத்த வருஷம் 1 லட்சம் அடி போட்டு வீடுகளை இடிச்சு விட்டு போயிட்டே. ஆனா போர் போடுறது பெரிய கலை. செகதி அடிக்கும், அது ஒரு வேலை பார்த்து விட்டாங்க இந்திக்காரங்க. இந்த கடைசியில் எங்க தாலிமாக அதை சொன்ன கேட்க மாட்டேங்குது. எங்கள் ஊர் வயக்காட்டில் போர் போட்டது இறக்கிட்டேன். அவன் 650 அடி. கடைசியில் அவன் சொன்னேன், கடைசியில் தண்ணியை பூரா வெளியே எடுக்க போகிறான். ஆத்தா தண்ணி உப்பு கறிக்கு ஏதாவது குடிச்சு பாருன்னு சொன்னோடனே இந்த முண்டை சேலையை வரைஞ்சி கட்டிட்டு தண்ணியை பிடிக்க பண்ணி நின்றுச்சு. புரிச்சு நடிச்சு வர சேலையெல்லாம் தூக்கி புருஷன் வந்து செருப்புட்டு அடிச்சு. அதெல்லாம் செய்யக்கூடாது. நான் தண்ணி வந்து தொடை ஏதாவது ஆச்சுன்னா நீங்கடா அவன் நினைக்கிறேன் நான் போரே போடலடா. 1000 அடி வரைக்கும் போர் போனோம்னா அவ்வளோ தூரத்துக்கு தண்ணி வராட்ட விட மாட்டேன். கையடியா அடிச்சு அந்த அப்படியே அமைக்கிறா. ஆனா தம்பி நீ எது தானே டவுலி பண்ணிக்க சொல்லாதீங்க, மூக்காந்த அந்துவோம்டா. லட்சுமி போர்வெல்ஸ் உரிமையாளர் சி கருப்பசாமி 82B சுகன்யா காம்ப்ளக்ஸ், சாய்பாபா கோயில் ரோடு, காந்தி நகர், அருப்புக்கோட்டை மற்றும் உசலம்பட்டி ரோடு, திருமங்கலம். வாழ்த்துக்கள். ஸ்ரீ லட்சுமி போர்வெல்ஸ் தொடரட்டும். ஓகே. பெருமாள் 200. இது 200 யாரு? போர்வெல்ஸ் நீதானா? கொஞ்சம் அப்படிலாம் இருக்கணும்னு சொல்லாத. ஒரு போர் வண்டி வச்சுக்கிட்டு 1000 அடி போறாலும் பெட்டி ராஸ்கல் 200 ரூபா கொடுக்குற என்னண்ணே? இவன் எஸ்ஆர் பாரு, அது எங்க பெரிய தம்மை தாண்டா. அது வாங்கிட்டோட 300 ரூபா. அடுத்த வருஷம் உனக்கு ஒரு போர் வண்டி வாங்கி தரேன். என்னண்ணே? அடுத்த வருஷம் 30 ரூபாய் கொடு. என்னடா அது? நாளைக்கு யாரும் சொல்லிடக்கூடாது என் தம்பிய என்ன எம்கேஆர் வந்து என்ன கிழிச்சான்னு. இப்பயே கிழிச்சிட்டேன். படிக்கிறேன், மணி ஆகுதாடா, நேரம் பத்தாது எனக்கு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் திருவரந்தாள்புரம் கிராமத்திலே கண்ணப்புறம் உள்ள உறவு முறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ
வெயில் உகந்த மண். புரட்டாசி திருவிழாவை முன்னிட்டு திருவனந்தாள்புரம் கிராமத்தார் ஒன்றுபட்டு ஒரு மனதோடு ஊரு கூட்டம் போட்டு தாயை வணங்க வேண்டும் என்று பக்தியோடு இந்நாடகத்தை ஏற்பாடு செய்திருந்தாலும் இந்நாடகத்துக்கு கண்ணும் கருத்துமாக தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு நம்மளுக்காக இரவு பகல் பாராமல் பாதுகாத்து கொண்டிருக்கின்ற உயர்திரு அருப்புக்கோட்டை மதிப்புக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் தலைமையிலும் திருவனந்தாள்புரம் கிராம பொதுமக்கள் முன்னிலும் இந்த நாடகம் நடந்தாலும் இந்த கிராமத்துக்கு நாங்களும் வருகிறோம் என்று வெளி ஊர்களிலிருந்து டூலர் பைக்கு எடுத்துக்கொண்டு இரவு நேரத்திலே வந்த என்னுடைய அண்ணன் தம்பி வெளியூர் அத்தனை பேர் அன்போடு இதுதாயா திருவனந்தாபுரம் இந்த கண்ணப்புறகுள்ள மக்கள் இந்த நாடகத்தை நடத்தினாலும் வெளியூர்லேருந்து வந்த அவர் சொந்தக்காராங்க இதைத்தான் சம்பாரிச்சிருக்கு இந்த கண்ணப்புற குளம். இதுதான் பெரிய சொத்து. நிற்கிற ஆளுகள்லாம் வெளியூர் தானப்பு, கொஞ்சம் உள்ளூர்காரங்க எந்திரிச்சு வீட்டுக்கு போக முடியுமா? எங்கள் ஆத்தாலாம் நினைக்கிது வேறு, என்னடா காசு நானும் கொடுத்துருக்கேன்டா வரி. ஏன்னா கூட்டம் அந்த அளவுக்கு. ஏன் கூட்டம் வருது? இந்த நாடக கலைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பெருமை, நாடக நடிகரெல்லாம் சம்பாரித்த ஒரே சொத்துனா இந்த மக்களை தவிர அந்த நடிகனுக்கு யாரும் இல்லைங்கய்யா. நன்றி நடிகனுக்கெல்லாம் நன்றி. எதில் விட்டு வாயில கொஞ்சம் சுடுதண்ணியை கொப்பிடிச்சிட்டு வாப்பா. மதிப்புக்குரிய ஒரு ஐயர் பெருந்தகை, என் தம்பிகள்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க செல்லில். அலங்காநல்லூர் ஸ்ரீதர் ஐயர், அலங்காநல்லூர் ஸ்ரீதர் ஐயர் இங்கே வந்திருக்கிற நம்ம கிராமத்தை பார்க்கறதுக்காக ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நல்ல மனிதர், ஒரு இரக்க சிந்தனை உள்ள ஒரு மனிதர். யாரை பார்த்தாலும் அவருடைய உடைமைகளை பார்ப்பார். ரெண்டாவது முகங்களை பார்த்து விட்டு அவரால் முடிஞ்ச கையில் 500,000 கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதரை நாம் வரவேற்போம் திருவனந்தாபுரம். அதனை தொடர்ந்து எங்கள் அன்னை வந்திருக்கு பாம்பாட்டி. பாம்பாட்டி கிரகம் என்றால் அங்கே அன்னை முருகா அன்னை, நம்ம கண்ணப்பர் உலக வம்சத்தில் பிறந்த எங்கள் அன்னை 21 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு சொத்து. என் அன்பாலயத்துக்கு விறகாக இருந்தாலும் சரி, அங்கே கஷ்டப்படுறக்கூடிய மக்களுக்கு எதாக இருந்தாலும் சரி உடனே ஓடியாரும் எங்கள் அண்ணே பாம்பாட்டி முருகன். எனக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அந்த உட்காந்துருக்கு அண்ணே, ரொம்ப நன்றி அண்ணே. அதனை தொடர்ந்து என் தம்பி மாரிமுத்து பூமி. அதான் உண்மை. இந்த கண்ணப்புற குளம்னு ஏன் சொல்கிறேன்னா, எத்தனையோ உறவுகள் இருக்காங்க, எல்லாருமே பாசமானவங்க. ஆனால் நான் கூப்பிட்ட உறவுகளுக்கு அங்கே இங்கே ஓடியாருவது இந்த கண்ணப்புற குள மக்கள் தான். மறக்க மாட்டேன் ஐயா, யாரையுமே மறக்க மாட்டேன். உதவி செய்தவர்களை மறக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய நிலைமை. நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க எம்கேஆர் அப்படின்னு, இது ஒரு ஆலமரம். நான் வளர்த்து விட்ட எத்தனை பேர் நன்றி இல்லாமல் என்னை விட்டு போய்விட்டார்கள். இதான் ஒன்று. இங்கே பெரியவங்களுக்கெல்லாம் இது தெரியாமல் அன்பாலயத்தில் வந்து அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பேசியிருக்கீங்க. ஐயா உங்கள் ஊர் காசு எனக்கு 1 ரூபா வேணாம், இந்த குளத்துக்காக நான் என் ஆத்தாவுக்காக ஆடுதுனா இருக்கட்டும், நான் காசுக்காக வரலைங்கய்யா. நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு ஒரு நடிகனை வச்சு என்னை ரொம்ப இழிவாக பேசிட்டிய. என்னுடைய வழி உங்களுக்கு தெரியாது. நான் ஆரம்பத்திலேருந்து எத்தனையோ பேர்த்தை வளர்த்து விட்டு கடைசியிலே நான் தனிமரமாகத்தான் இருப்பேன். 1000 பேர்த்தை உருவாக்கு. இதான் உண்மை. வளர்த்தவர்களை மறக்கக்கூடாது தம்பிகளா. ஒரே விஷயம் உங்களை எதுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், மன வேதனை அவ்வளோ இருக்குது. ஐயா யாராவது நீங்கள் எங்கள் அண்ணெல்லாம் உட்காந்துருக்கு ஒரு இடத்துல, எங்கள் அண்ணன் கொத்தனாவரை வளர்க்கணும். ஐயே ஒரு பையன் வந்திருப்பேன் நிமிந்தாலாம், சந்தை பதிடான்னு சொல்லும். சந்தை பதிவேன், டே 4 கல்ல வைடா, இப்படி தாண்டா மட்டமாக்கணும். அடுத்த வட்டம் பார்த்தா எங்கள் அண்ணன் பார்க்குற கட்டடத்தில் அவே நிற்பேன் மேஸ்திரியா, எங்கள் அண்ணன் நிமிந்தாளாய. இந்த உலகத்தில் அதே நடக்குது என் தம்பிகளா. நான் யாரையும் குறை சொல்லவில்லை, எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காகத்தான் எல்லாத்தையும் நடிக்க வச்சு தன்னை தானே தாழ்த்திக்கிட்டு நிற்கிறவன் அந்த எம்கேஆர். ஆலமரம் என்னைக்கும் தாங்கி நிற்கும், சுரக்கா கொஞ்ச நாளில் பட்டு போயிடும். என் தம்பிகள் எல்லாம் நல்லா இருக்கணும். இந்த ஊர் அன்புக்காகத்தான் வந்தேன். இதை நான் வந்து தப்பாக சொல்லலைங்கய்யா. ஒரு நடிகனை குறிப்பிட்டு என்னை பேசாதே. நான் 21 வருஷமாக நான் ஒரு ஆளாக யாருமே எனக்கு ஆதரவு கிடையாது. எங்கள் வாத்தியார் தான் சொன்னார், நீ கற்ற கலையை பிறருக்கு சொல்லி குடியா, நீ ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் பிறருக்கு உதவி செய்யான்னு சொல்லிட்டு செத்தவர் எங்கள் வாத்தியார். அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் பெரிய ஆள்லாம் கிடையாதுங்கய்யா, நான் ஒரு கோமாளி. என் தம்பிகள் எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிற ஒரு கோமாளி. அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், பிறந்த வயிறு தான் வேற, ஆனால் ரத்தமும் பாசமும் ஒன்றுங்கய்யா. நான் சாதி மதம் அப்பாற்பட்டவன். பூரா என்னுடைய தம்பிகள், என்னுடைய அண்ணன், எங்கள் அக்கா தங்கச்சி, அவ்வளோதான்.
நான் ரசிகர்னு சொல்லவே மாட்டேன் தம்பி. என் தம்பி நாளைக்கு கீழே விழுந்துட்டாலும் நான் தான் தூக்குவேன். நன்றி நன்றி. இந்த கிளம்பிட்டால எவ்வளவு தூரத்துக்கு நான் மனவேதனையோட பேசினாலே என் தம்பி ஒரே வார்த்தை காலி நிடுவாங்க. டொங்காசுன்னு சொல்லிட்டானா அங்கே திரும்பிடுவேன். பருத்திப்பால் பரவாயில்ல, கொஞ்சம் இறங்கி விட்டாங்களே, நாளைக்கு வர காப்பிக்கு வந்துடுவாங்கடா. இவன் வர விட மாட்டேன். இவன் மண்டை அப்படி விதி ஓடா பேக்குதி. நடிப்பு வேந்த நடிப்பு மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டை மண் கண்டெடுத்த PK ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீர தமிழச்சி, துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த MA பள்ளியம்மா MA படிச்சிருக்கா. தம்பி ராட வச்சு அடிப்பேன் உடனே. இல்ல அடி வர அவனுக்கு என்ன அனத்தலம் தம்பி. MA வள்ளி படிச்சிருந்துச்சுன்னா எதுக்குடா பழுப்பூட்ட உட்காந்து? MA படிச்சுன்னா நேரம் அது மாட்டாட்டா இருக்கு. நான் மாட்டை கொண்டு போய் நிப்பாட்டியிருப்பேன். சென ஊசியை போட்டிருக்கோம். நீ ஏன்டா MA நிப்பாட்டுற? MA ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக்கொண்டு பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய அன்பு நண்பன். 3 மூட்டத்துக்கு ஒரு ஆளா விறகு வெட்டுவேன். ஆம் சுந்தர் தவளை குபுகா குபுகா சிமெண்ட் மூடே லாங் பட் மண்டையில் மசுறு இல்லை. ஓ மை காட். ஏன் நீ நக்கன வந்துருமா? எனது அன்பு சகோதரன் வையாபுரி பொன்னமராவதி அருகாமையில் உள்ள வையாபுரி மண் கண்டெடுத்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக தோன்ற காத்துக் கொண்டார். ஹார்மோனிய கலையரசு, பின்பாட்டு இசையமது வாசிப்புலும் சரி. எல்லாரும் இந்த அமுல் டப்பாவை பாருங்க, எல்லாத்துக்கும் தெரியும். ஆளு முரட்டாளா இருக்கேன், கோவப்படுவானா பாவம் வெகுலி. 3வது படிக்கிற பைய கன்னத்தில் அரைஞ்சதுக்கு 30 பேர்த்த ஆள் சேர்க்கிறேன். அவனை வெட்டாம விடக்கூடாது. இருங்க தலைவா, அவனுடைய உணர்ச்சி அவனுக்கு தான் தெரியும். மாத்திரை ஓட்டாத்தையும் ஒண்ணுக்கே வரும். சாரி ப்ரோ, உணர்ச்சி வசப்பட்டேன். தீபாவளி அன்று அண்ணே யாருமே இனிமேல் சொல்றேன், தீபாவளி அன்னைக்கு வயக்காட்டில் வெளியே போகும்போது ரொம்ப கவனமா போங்க. ஏன்னா வெடிக்காத வெடி அவன் கிறக இருந்துச்சுன்னா 7 மணி நேரம் கழிச்சு கூட வெடிக்கும். அவன் பாருவேன், அந்த வெடியை அமர்த்தாம போக மாட்டேன். புசுவானம் கேளு, புசுவானம் வச்சிருக்காங்க, புறுப்புறுன்னு இருக்கு. காசு ஓச்சாடான்னு போயிட்டாங்க. இவன் முண்டை தோசையில் நாட்டுக்கோழியை ஊற்றி சாப்பிட்டு வயிற்ற கலக்கிருச்சு. போய் தூங்கி உட்காந்துருக்கேன். அந்த புசுவானம் அன்னையிலேருந்து அந்த கொட்டை இன்னும் புண்ணு ஆறலைங்க. ஏன்னா வெடி மருந்து பெல்லாப்பைய மருந்து தம்பி. அதுலேருந்து இன்னும் வெளியே இருக்கும்போது கவக்கம்பலம். சரி இல்லைன்னு சத்தியம் பண்ணு. என் அன்பு தம்பி, பெற்ற தாயினுடைய புகழும் சரி, அதே மாதிரி தன்னுடைய குரலுக்கு எந்த பாட்டை படிக்கணும்னு தேர்வு செய்து படித்து இன்னைக்கு உலக தமிழனுக்கு பூரா தெரிந்த ஒரு கலைஞன்னா என் தம்பி மணிகண்டன். நல்லவன். அவனுக்கும் இந்த நகைச்சுவை திறன் இருக்கு தம்பி. பூரா சொந்தக்கார ஊருப்பா, எல்லாரும் சொந்தக்கார வந்திருக்காங்க. பூரா அண்ணன் தம்பி நிறைய வந்திருக்கு, அக்கா தங்கச்சிலாம் இருக்கு. அம்மா பாட்டு ஒரு பாட்டை பாடி புறா பற்றி அழுகு வச்சுக்கிட்டு வீட்டுக்கு அனுப்புறியா? அதுக்காக 12 கிலோ மிளகாத்தூளை தூவி விடக்கூடாது, செருப்பு அடிச்சு போடுவேன். அம்மா பாட்டு அப்படியே அழுகிற மாதிரி கபட்டிலேருந்து தோண்டனே. சரிண்ணே, அதுக்கு எதுக்கு நீ அழுகிறப்பா? எனக்கு ஃபீலிங்கா இருக்குடா. அதுக்கு இல்லை, போகும்போது வெடி வாங்கி தருவேன். அழுவேன். கண்டுபிடிச்சிட்டான்டா அம்மா பாட்டு. சரிண்ணே, எல்லாரும் அழுதுட்டாங்க. அதுதான் வீட்டை சொல்லவே விடாது. நீலகண்டன் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கு. சம்பளம் வேணுமா வேணாமடா? உடனே தவன் அழுகிறேன் பாரு. அருள்லாம் அஞ்சு பாரு. உன்னையே சொல்லலை, இந்த அண்ணன் காலை இழுச்சிருச்சுல. பாட்டு பாடுப்பா. பாருண்ணே, எல்லாரும் அழுகிற மாதிரி பாடணுமா அண்ணே?
அல்லோ இடியாப்பம். அதை அவங்க சொல்லுவாங்க, முந்திக்கிடுவான். இப்ப பாடு. அல்லோ அம்மா ஓ சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு வஸ்டையிலே சிக்குவாளா சிக்குவாளா மயிலே ஓகே நாடி தூளே. இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே, செடிக்கு செடி நடுவே. என்ன பார்த்தா ஐயா நீ வைத்த கழுவிட்டு ஆவாரம் குலைன்னு வச்சு உட்காந்து இருந்தியாடா. இன்னைக்கு செந்தட்டி அரிச்சதுனால உன் செவரொட்டி அந்து வச்சடா. இது நாடகமா இல்ல கேது? அமைதியா எல்லாரும் இந்த நாடகத்தை பார்க்கணும். ஒரே ஒரு விஷயம், நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா யார் முகத்தை யார் பார்க்க போறீங்கன்னு தெரியல. இன்னும் நம்மெல்லாம் பிறக்க போகிறது கிடையாது. இருக்கிற வரைக்கும் எல்லாரும் தாய் பிள்ளையெல்லாம் சந்தோஷமா இருங்க. அப்போ என் தம்பிகள்கிட்ட இவ்வளோ தூரம் சொன்னேன், அங்கன்னு இருக்கவங்க ஒருத்தன் பிடிக்கல. அவன் அரே அஞ்சு வர்ற அவன் ஏவி விட்டு போகிறேன். அதே மாதிரி அம்பளிப்பு யாரும் கொடுக்க வேணாம். ஏன்னா வர்ற ஆளுங்க நான் கொஞ்சம் நேரத்தில் பூரா 3 நாளாக வருவேன். 100 ரூபா கொடுத்து விட்டு உனக்கு 500 ரூபா கொடுத்தேன்ட்டுவேன். அம்பளிப்பு வேணாம், அமைதியாக பாருங்கள், நல்லா இருப்பியா. அப்போ 4 தட்டு தகர தட்டு மாதிரி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடகிரி குமரன் கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருகத்தை செய்வார். செல்வம் போதும் உலகம் பூரா உனக்கு தெரியும். உன் மண்டையை யாரும் மறக்க மாட்டாங்க. பலவாத்திய மன்னன் மண்டி ஓடு புகழ். அண்ணன் மண்டி போட்டு என்னண்ணே ஒண்ணு அப்பதான் நீர் சத்தை எடுக்கும். என் அன்பு அண்ணன் புதுக்கோட்டையை சேர்ந்த ஏகே அருள். என்னைக்குமே உன் அருள் விட்டு போகாது. அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார். போதும்பா. சிறந்த முறையிலே சீன்தால் அமைத்துக் கொண்டிருக்கிறார். பெரிய குடும்பத்தால். நம்ம வயல் ஏஜா சொல்றோம், ஜிஞ்சா போடுற ஆள்னு. எப்படி நிக்கிறேன் பாரு. கவர்மெண்ட் கிட்டங்கில உரம் வாங்க வந்த மாதிரி எவ்வளவு பெருமையா சொல்றேன். எங்க அண்ணெல்லாம் சிரிக்குது. இங்க வா. எத்தனையோ மேடையில் ஏழை நொப்பமுண்ட எத்தனையோ மேடையில்
உன்னைய நான் நகைச்சுவைக்காக சிரிக்கணுன்றதுக்காக அண்ணனை கூட பார்க்காம சொல்லியிருப்பேன். சோல்டரில் தட்டளை கொண்டியாடா, இந்த சோழியை முடிச்சு போறேன் பாப்பா. இவர் பேர் வந்து நீலகண்டே. அவன் அந்த நீல இல்லை தம்பி, அவன் மிரண்டு போயிட்டானா எவன்டா துண்ணூறு ஓடுவேன். ஏற்கனவே கருங்குளத்து முனி அடிச்சு நான் தான் கோடாங்க தம்பி. ஏன்னா ஆமா மசுறு தானே இப்போ உசுரை வாழாக்கிது. நான் மொட்டை எடுத்துட்டு தப்பு என் தம்பிகளுக்கு மத்தியில் உன்னை நான் காட்டி கொடுத்துருவேன். பயந்துக்கிட்டே போட அவங்களை கும்பிடு. அப்போ எனக்கு குழி தோன்றாங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு ரசிப்பாங்க அண்ணன்ட்டு, நாளை காலை அவன் என்ன மயிறு அப்போ நம்மளே எடுத்து பார்த்துட்டான். அவன் பாப்புன்னு எம்கேஆர் மயிரை பிடுங்கினாருங்க. ஏன்னா என் தம்பிகள் பேசுறதுக்கு தினசரி அவங்க கூடயே நான் வாழ்கிறேன். அதுதான் தம்பி சோதிக்க போறேன்டா அண்ணே. இந்த ஆள் கரெக்டாக தாளம் போடலைன்னா அருவாட்ட கந்து வந்து அவனை வெட்டி போடுவேன். நான் கேஸ் ஏற்றுக்கிறேன் அண்ணே. எக்க வை என் தம்பிகளுக்காக அந்த பாட்டு. பள்ளிக்கூடம் போகலாமா ஆமா ஒரு பீரியட் அடிச்சுட்டாங்க போய் அப்படியே வீட்டு படம் பொழந்துருவாரு. பாட்டு பள்ளிக்கூடம் போகலாமா. இல்லை இங்கே தான்டா போயிட்டு இருக்கேன், நீ அருப்புக்கோட்டையை தாண்டிட்டியாடா. ஏன் இந்த பாட்டுக்கு இப்படியாக்க பள்ளிக்கூடம் போகலாம் என்ன சொல்ல, ஒரு செய்தி விடி சொல்லவா? அவனுக்கே தெரியாம தானே நாங்கள் அண்ணே வெத்தலை போட்டு காலை பொழந்துட்டு இருக்கேன். வேற பாட்டு. நீ யா என்ன ஒண்ணு போறானோ எரிக்கர பூங்காத்தே. என் காலில் கூட மம்பட்டியை கூட வெட்டின்னு நான் பொறுத்துக்கிறேன். இப்படி பாடும்போது படார்னு கீழே ஓடணும் உன்னை சொல்லி கொடுத்தேன் பாரு. அருள் அருளே இல்லாத அளவுக்கு தகடை வச்சு நீர் வராமல் செஞ்சு விடுவோம்டா. உங்க வேலை மாதிரி தான் பாருங்க தம்பியெல்லாம். இதில் தலையிடாதிய. காலையில் காசு இல்லாமல் காந்தி நகர்ல பிறகு திங்க விட்டுருவேன். அந்த முக்குளிப்பானுக்கு உள்ளது உனக்கு இல்லையாடா? அண்ணன் சொன்ன உடனே எப்படி தலையை முக்குளிப்பா உள்ள இழக்கிறியா பாருங்க. தெய்வம் தந்த வீடு. இவன் திருந்த மாட்டேன். இவன் கடைசி வரைக்கும் இடுகாடு ஒரு வரைக்கும் திருந்த மாட்டேன். ஒரே அடி அடிக்கிறான்டா. நச்சுக்கிட்டா நச்சுக்கிட்டா நச்சுக்கிட்டா. இப்ப நீ யாருன்னு எங்க அண்ணன் தம்பிகிட்ட காட்டி கொடுத்துருவேன். கந்தா கந்தா என்று சொல்லி கண்ணாடி வலை பஜனைக்கு போறவனாடா. அப்போ சுண்டல் கிடையாது, ரவருக்கு திண்டு போறியா பாப்பா. இன்னைக்கு என் தம்பியை உத்தரவோடதே நான் எதுவுமே செய்வேன். சாமி அழைக்க வேணாம். பொம்பளையாள் ஊற அப்படியே கழுத்தை திருப்புவே. எவளும் சாமி யாரோ பக்கத்தில் உட்காந்துட்டோமா ஆத்தாடி இவன் வரைஞ்சு கட்டி குதிப்பாள். இவன் தாயமலத்தை சித்தி சட்டி எடுக்கும்போது சட்டியை போட்டான்னாலே இப்பத்தான் சாமி தத்துருவமாக ஆரம்பம். அப்போ காட்டினது சாம்பிள் தான். ஒவ்வொரு தொடையும் 85 கிலோ குறைய ஆரம்பிச்சுன்னா என்னை நீங்கள் சட்டையை பிடிச்சி கேட்கலாம். பெருங்கொண்ட ஒரு சின்ன பிரச்சனை. என் அன்பு அக்கா அக்காவைத்தான் இப்படி பாத்தியாடா? ஆமா நீ அப்படியே பிடிங்கி தள்ளுவ. சொன்னையா பாபா சொன்னையா குஜிலி கும்பா மடு பயிலுடா. திருச்சி மாட்டு வண்டி மணல் வண்டி எக்ஸ்பிரஸ் திருச்சி. எஸ் 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 விஜய் அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தரியாடி சேர்ந்து புட்டா சிவன் சாதி. நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி என்னுடைய மாணவன். நான் வளர்த்து ஆளாக்கின என்னுடைய சிசியம் பிள்ளை வருகை தந்திருக்கிறான். நமது காரியாபட்டி அருகாமுள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை தண்டலாக நடிக்க காத்துக் கொண்டவர். அதனை தொடர்ந்து தெல்ல தெளிவாக ஒலி ஒலி சூப்பர் சிங்கம். அன்னைக்கு கரண்ட் கம்மியாக போச்சு, என்னை மன்னிச்சுக்குங்க. வாழ்த்துக்கள் சூப்பர்யா. மைசெட்டு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நான் என்னமோ நினைச்சேன் சிங்கம் சிங்கன்னே.
அன்னைக்கு எப்படியோ படுத்துருச்சு, வெதர்ல காயம். தெள்ள தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது முனியசாமி ஆடியோ, சின்ன மூப்பன்பட்டி முனியசாமி. நம்ம சாமியும் கூட இருக்க